கேப்டனும் நீங்களும் மட்டும்தான் இந்த பாகிஸ்தான் வரையும் போய் ஃபைட் பண்ணிட்டு எல்லாத்தையும் காப்பாத்துற ஒரே ஹீரோ. ஸோ ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஹேமா அந்த கமிட்டியோட இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. இப்ப பாகிஸ்தான்லாம் முடிஞ்சு இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்காக அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? இது இந்த பிரஸ் மீட்ல எல்லாரும் எனக்கு ஐடியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் பார்த்தா 2 மாப்பிள்ளை வச்சு படம் எடுங்கன்றாங்க, நீங்க இதை வச்சு ஒரு ஐடியா கொடுக்குறீங்க. இல்லங்க, இப்போ நீங்க கேள்வி கேட்கறீங்கிறதுனால தான் நான் சொல்றேன். இப்ப கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய டாக்டர் வச்சு தெலுங்குல பண்ற, தமிழ்லயும் இது எனக்கு கூடிய சீக்கிரத்தில் உங்க எல்லாம் சந்திக்க போறேன் அந்த படத்தை சம்பந்தமா. அதுலயும் நான் ஒரு சீன் ஒன்னு எழுதிருக்கேன். இதுதான் இப்ப நீங்க கேக்குறீங்களே, இப்ப நடந்துட்டு இருக்குல்ல, இது சம்பந்தமா தான் ஒரு சீன் ஒன்னு எழுதிருக்க. இது வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு படத்திலையும் பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஒரு சமுதாயத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கணும். அது நம்ம இந்த சினிமா அப்படிங்கிறது பெரிய மீடியா, இதுல நம்ம காட்டினா 4 பேருக்கு கொஞ்சம் அது திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் முன்னாடி நாட்டுப்பற்ற படங்களும் பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் சொன்ன சீனு படம் இன்னும் வரல, பட் நீங்க கேட்கறதுனால சொல்றேன், சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம், அதனால தான் சொல்றேன். இப்படியே பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிடுவாரு, ஒரு சின்ன பையன் வீடியோ எடுத்துட்டு இருப்பான். ஒரு சின்ன பையன் ஒரு போன் மொபைல்ல அப்படி எப்படி எடுத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிக்க, இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அவன் என்ன பண்ணிடுவான், இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ணை பத்தி ஆதங்கமா பேசிட்டு இருக்கும்போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமா பேசும்போது ஒரு பையன் எடுத்துட்டு இருப்பான். அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இருக்குன்னா, அதை எடுத்து ட்விட்டர்ல போடுவான், இன்னொன்னு போடுவான், இன்னொரு சோசியல் பிளாட்ஃபார்ம்ல போட்டுருவான். அதுல எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு மட்டும்தான் பாக்குறான். அதோட அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு. ஓகே, இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில பாத்துட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு அநியாயம் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த சேனல் பார்க்கும்போது உச்சு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துருவாங்க, கண் கலங்குவாங்க, இதெல்லாம் முடிஞ்சு போகுது. இம்மிடியேட்டா சேனல் மாறும், அதுக்கப்புறம் அதை பத்தி மறந்துடுவாங்க. அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி தான் எல்லாருக்கும், ஈவன் டிவி சேனல்ஸ் அப்படிதான். ஏதாவது ஒரு விஷயம் வந்தா அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவோம், ஆர்ஆர் ஒன்று பேக்ரவுண்ட் எல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது. அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிஞ்சு போயிருது. இப்படி இருக்கக்கூடாது. எப்படி இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும், ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் தடுக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். உலகத்திலே எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அது இப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால் தாங்க முடியும். ஒருத்தனால எதுவும் மாத்தவே முடியாது. ஏதோ எத்தனை இந்த மாதிரி ஒரு கமிஷன்ஸோ என்ன மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும்னா அது எல்லாரும் சேர்ந்து பண்ணால் தாங்க முடியும். இது ஒருத்தரால, ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா இடத்திலும் நடக்குது, எல்லா இடத்திலும் நல்லவங்க இருக்காங்க, எல்லா இடத்திலும் கெட்டவங்க இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு ஃபீல்ட்ல ஒரு பேங்க் எடுத்துங்களேன், அங்க இல்லையா? இன்னொரு நீங்க ஏதாவது நீங்க எடுத்துங்களேன், எந்த ஒரு தொழில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் அங்கேயும் நல்லது இருக்கு, நல்லவங்க இருக்காங்க, அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க. குறிப்பிட்டு இதுதான் இந்த இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருந்து அது எல்லாரும் ஒட்டுமொத்தமா முயற்சி பண்ணால்தான் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும், குறைக்க முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.